கூலி படத்தை பார்த்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், கூலி தொழிலாளிகள், அங்கே தூய்மை பணியாளர்கள் அவங்களுடைய போராட்டத்தை அறிவித்து 13 நாட்கள் ரொம்ப அமைதியாக போராடினவங்கள திடீர்னு கோர்ட்டு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி இரவோடு இரவாக அரெஸ்ட் பண்ணி அங்கே இருந்த தூய்மை பணியாளர்கள், அவங்களுக்கு சார்பாக இருந்த அவங்களுடைய மகன்கள், அவங்க அங்கே வந்த வழிப்போக்கர்கள் இப்படின்னு சொல்லி பல பேர் அடித்து கிட்டத்தட்ட 400லேருந்து 800 நபர்களுக்கு மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இதை செஞ்சது வேறு யாருமே கிடையாது. பாகிஸ்தான் அரசாங்கமோ இல்லை அந்த பக்கமாக இருக்கக்கூடிய சீனாவோ அமெரிக்காவோ கிடையாது. நம்ம ஊரில் விடியல் வந்துருச்சு, திராவிடம் உங்களுக்கு எல்லாமே செய்யும், சமூக நீதி ஆட்சி, நான் உங்களுடைய ஸ்டாலின் இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடங்களிலும் பலவிதமான ஸ்டிக்கரை பார்த்த நமக்கு அந்த அரசாங்கம் இப்படி செஞ்சிருச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வியை மட்டுமே உருவாக்கி இருக்கு. இன்றைக்கி நிறைய பேர் திமுகவை ஆதரித்தவர்கள், திமுகக்காக வாக்கு ரொம்ப பெரிய அளவில் கேட்டவங்க, திமுகவை எதிர்ப்பதை விட அதிமுகவை எதிர்க்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க, பிஜேபி உள்ளே வந்துடக்கூடாது பாய் அப்படின்னு சொன்னவங்க, இன்றைக்கி எல்லாருமே திமுக செய்தது ரொம்ப பெரிய தவறு, இதை விட பெரிய தவிர வேற எந்த ஒரு அரசியல் கட்சியாலும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தூய்மை பணியாளர்களுக்காக அங்கே வந்த சமூக ஆர்வலர்கள், இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள், பெண் போராளிகள், இவங்க எல்லாருமே இன்னைக்கு சிறை கைதிகளாக மாற்றப்பட்டு கைகள் உடைக்கப்பட்டன அப்படிங்கிற ஒரு செய்தியை கேட்கும்போது உங்கள் மனசு குறுகுறுன்னு இருக்கா? இதெல்லாம் நம்ம தட்டி கேட்கலன்னா நம்மளாம் மனுஷனே கிடையாது அப்படிங்கிற ஒரு தாட் வருதா? அந்த தாட் வந்துச்சுன்னா நீங்களும் நானும் ஒன்று, அந்த தாட் வரலனா நீங்களும் அவங்களும் ஒன்று பார்த்துக்கோங்க. இது ஆழமான அரசியல் சதுரங்கம். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கார். 79 ஆண்டுகால சுதந்திர இந்தியாவில் இது போன்ற ஒரு அடக்குமுறையை எந்த அரசும் ஏவியதில்லை என எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ் கண்டனம். தூய்மை பணியாளர்களுடன் சேர்ந்து டீ காப்பி அருந்தியது போல் போட்டோஷூட் எடுத்த போது இனித்தது, தற்போது கசக்கிறதா எனவும் கேள்வி. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்ககிட்ட ஒருத்தவங்க டீ காஃபி குடிக்கிறது அப்படிங்கிறது பெரிய விஷயம்லாம் கிடையாது. அவங்களும் மனுஷன், நாமளும் மனுஷன். அவங்கக்கிட்ட அதிகாரம் இருக்குது. அந்த அதிகாரத்தை பிச்சை போட்டது நம்ம, ஓட்டுகளாக கொடுத்தது நம்ம. எந்த அதிகாரியாக வேணாலும் இருக்கட்டும், அவங்க வாங்குற சம்பளம் நம்முடைய பணம், அவங்க சுயமாக சம்பாதிச்சலாம் கிடையாது. நம்முடைய வரிப்பணம் தான் அவங்களுக்கு எங்கே போகுது? அவங்களுக்கு சம்பளமாக போகுது. அப்படிப்பட்ட அதிகாரிகள் நமக்கு சேவை செய்வதற்காகத்தான் அரசாங்க பணியாளர்களாக, நான் சொல்கிறது அரசாங்க பணியாளர்கள் அப்படிங்கிறவங்க தான். இன்னொருத்தவங்க தனியாக ஒரு கூலி வேலை பார்த்து அவங்க சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அது அவங்களுடைய உழைப்பு. ஆனால் அரசாங்கம் அப்படிங்கிறது உழைப்பு மட்டும் கிடையாது. அதுக்கு மேலே அவங்களுக்கு பிஎஃப் இருக்குது, அதுக்கு மேலே அவங்களுக்கு நிறைய அலவன்ஸ் இருக்குது, அதுக்கு மேலே நிறைய ஏகப்பட்ட சம்பவங்கள் அவங்களுக்கு பணமாகவும் மரியாதையாகவும் கிடைக்கிறது. அப்படிப்பட்ட அரசு அதிகாரிகளாக இருக்கட்டும், அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், மக்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதான் யோசிக்கணும். மக்களுக்கு இது சிறந்தது, இது வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தொலைநோக்கு பார்வை ஒரு அரசியல்வாதிக்கு இருக்க வேண்டும். ராம்கி பிரைவேட் அப்படிங்கிறது அந்த நிறுவனத்துக்கு நீங்கள் இப்போ கவர்மெண்ட் சார்பாக இருக்கக்கூடிய ஒரு டெண்டரை கொடுத்துட்டீங்க. அவங்க ராம்கி அப்படிங்கிற அந்த ஒரு இன்ஸ்டியூட்டில் இல்லாட்டி அந்த ஒரு கம்பெனியில் தான் நீங்கள் வேலை பார்க்கணும் அப்படின்னா எனக்கு கவர்மெண்ட் ஜாபுங்கிறது கிடையாது. நானும் ஒரு ப்ரைவேட் ஒர்க்கர் தான், என்னால் எப்படி வேலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி 15 வருடம் அங்கே வேலை செய்த துப்புரவு பணியாளர்கள் கேள்விகள் கேட்குறாங்க. ஏன் அவங்கெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாதா? பட்டியலின சமுதாயத்துக்கு தான் நீங்கள் பெரிய அளவில் உழைத்து கொண்டு இருக்கிறீர்கள், நாங்கள் எங்கள் கட்சி அப்படி தான் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கட்சிகள் இருக்குது, விசிகா போன்ற கட்சிகள். அவங்களாம் இன்றைக்கி என்ன தெரியுமா சொல்கிறாங்க? காவல்துறையும் நீதித்துறையும் சேர்ந்து இதெல்லாம் செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சமாக ஊதுங்கய்யா, கொஞ்சமாக ஊதுங்க. இப்படி ஊதி என்ன செய்ய போகிறீங்க நீங்கள்? நான் என்ன கேட்குறேன், காவல்துறையும் நீதித்துறையும் சேர்ந்து இந்த மக்களை, அப்போ அரசியல்வாதிகள், அரசாங்கம் இதில் கவனமே இல்லை, அவங்க இந்த முடிவுக்கு காரணமே கிடையாது. அப்போ போன முறை அதிமுக ஆளும் கட்சியாக இருந்த போது என்ன நடந்தாலும் அதற்கு காரணம் அதிமுக தான் அப்படின்னு சொன்னீங்களே, இன்னைக்கு என்ன நடந்தாலும் அதற்கு காரணம் காவல்துறை அப்படின்னு சொல்லி அவங்க மேலே பழிய போடுறது, என்ன நடந்தாலும் அதற்கு ஓட்டுநர்கள் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி அவங்க மேலே பழிய போடுறது, என்ன நடந்தாலும் அதுக்கு மருத்துவர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி மருத்துவர் மேலே பழிய போடுறது. அங்கே ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்ஸையும் மருத்துவர்கள் பற்றாக்குறை இருக்குது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ரிப்போர்ட் வரும்போது அவங்கள மிரட்டுறது. நீங்கள் பார்த்தீங்களா? மருத்துவர் பற்றாக்குறை இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி மிரட்டுறது. அந்த மருத்துவ பற்றாக்குறை அங்கே இருக்குது அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொன்ன போது கூட நம்பாமல் உயிரிழப்புகள் வந்த பிறகு பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், சேகர் பாபு மாதிரியான அரசியல்வாதிகள் என்ன சொல்கிறாங்க? நாங்கள் வாக்குறுதியே தரல அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். கொட்டை எழுத்துல இருக்குது, கொட்டை எழுத்துல நான் சொல்கிறது நல்ல கொட்டை எழுத்துல இருக்குது. எப்படி இருக்குது? நீங்கள் நிரந்தர பணியாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸ்டாலின் அவர்கள் ஐயா எழுதியிருக்கார், தனியாக அதிமுகவுக்கு அந்த நேரம் எதிர்க்கட்சியாக இருந்தவர் உங்கள் லெட்டர் பேரில் எழுதியிருக்கார், பணியை நிரந்தரமாக்குங்கள் அப்படின்னு சொல்லி.
இவ்வளோ எவிடன்ஸ் இருந்துமே இந்த காலகட்டத்திலே 2025 எங்களை இப்படி ஏமாத்துறீங்களே, ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா அம்மாவை எப்படி ஏமாற்றி வச்சிருப்பீங்க நீங்கள்? எந்த மாதிரி அரசியலை கற்பித்திருப்பீர்கள்? எந்த மாதிரி உள்நோக்கம் கொண்ட அஜெண்டாவை எங்கள் அப்பா அம்மா மத்தியில் நீங்கள் பரப்பியிருப்பீங்க? ஒருவேளை நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தை உருவாக்குனதற்கு பொய் தான் காரணமாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட் எங்களுக்குலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. வேற ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு பாருங்களேன், போராட்டம் நடத்தி கைது செய்யப்பட்டிருக்கும் தூய்மை பணியாளர்களை சந்திக்க சிபிஐஎம் மூத்த தலைவரும் சிஐடியு மாநில தலைவருமான சௌந்தரராஜன் அவர்கள் காவல்துறைக்கு அனுமதி மறுப்பு அப்படிங்கிறார். காவல்துறை அனுமதி மறுக்கிறாங்க. எதுக்கு? போராட்டக்காரர்கள் நீங்க பார்க்கக்கூடாது. சிபிஐஎம்னுடைய மூத்த தலைவர். அடுத்ததா, கைது செய்யப்பட்ட தூய்மை பணியாளர்களையும் சமூக சேவைகளையும் பெண் என்று பாராமல் இரவு முழுக்க அடித்து கைகளை உடைத்த திமுக அரசின் ஏவல் துறையினர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல சமூக செயற்பாட்டாளர்கள் அப்படின்னு சொன்னேன் பாருங்க, வளர்மதி இருக்காங்க, நிலவு மொழி இருக்காங்க. இவங்கெல்லாம் அதிமுக பீரியடையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா அதிமுகக்கு எதிராக குரல் கொடுத்தவங்க தான். அந்த நேரம் திமுக இவங்களுக்கு பக்கபலமா இருந்துச்சு. குரல் கொடுங்க அப்படின்னா தான் 2021 நாங்க ஆட்சியை பிடிக்க முடியும். ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. இன்னும் குரல் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? குரலை கொடுத்தீங்க, குறவலையை நெரிச்சிருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது மட்டும்தான் நீங்கள்லாம் குரல் கொடுக்கணும், நாங்கள் ஆளும் கட்சியாக இருக்கும்போது நீங்கள் குரல் கொடுக்கக்கூடிய அந்த அண்டா கண்டாலாம் எங்கே நெளிஞ்சு போச்சுன்னு தெரியல. அண்டாவாக இருக்கட்டும், பெயிண்டர் ராஜீவாக இருக்கட்டும், இப்படி நிறைய பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் எங்கே போனாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏகப்பட்ட யூடியூபர்ஸ் இருக்காங்க. பேர் எடுத்து சொல்லிடலாம். ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாதிரி பேரை வச்சுருப்பான். கேட்டால் சமூக நீதியினுடைய பாடம் இவனுங்க தான் எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருப்பானுங்க. ஊரா போய் ஒவ்வொரு கொள்கையை பரப்புவதற்காக இந்த யூடியூபர்ஸ் என்ன செய்கிறாங்கன்னா மேடை போடுறாங்க. அப்படிப்பட்ட இந்த யூடியூபர்ஸ் கூட இங்கே நடந்திருக்கக்கூடிய அவலத்தையும், பட்டியலின மக்கள் இவ்வளோ துன்பப்படுறாங்க, அடிச்சு கண்ணு முன்னாடி அவங்க ட்ரெஸ் எல்லாம் அடித்து கிழிக்கிறாங்க, ஒரு பெண்ணை அடிக்கிறாங்க, ஒரு பெண்ணினுடைய ட்ரெஸ் அப்படி கீழே அவிழ்த்து விடப்படுகிறது, ஒரு ஆணை போட்டு மிதிக்கிறாங்க, அம்மா கண்ணு முன்னாடி அந்த பையனை போட்டு அடித்து உதைக்கிறாங்க. இது பாசிசம்டா, இதுதான்டா பாசிசம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குங்க. இதை விட சர்வாதிகாரம் வேறு என்ன இருக்க முடியும்? தூய்மை பணியாளர்களை நீங்கள் அப்புறப்படுத்தினது சரின்னு சொல்லி யாராவது ஒரு நபர் சொல்லுவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக சொல்லுவாங்க. இந்த 200 ஊபிஸ் வேணால் சொல்லுவாங்க. ஆனால் மானம் இருக்கக்கூடிய, மரியாதை இருக்கக்கூடிய, மக்களை நேசிக்கக்கூடிய, அடுத்த தலைமுறைக்கான, முக்கியமாக மக்களை மனிதனாக வேறு எந்த விதமான சாதிய மத ஏற்றத்தாழ்வு இல்லாமல் பார்க்கக்கூடிய மனிதர்கள், தூய்மை பணியாளர்கள் பக்கம் நிற்பார்கள். அவங்களும் என்னுடைய ரத்தம் தான், அவங்களுக்காகவும் நாங்கள் பேசுகிறோம். உடனே கொஞ்சம் பேர் இந்த ஸ்ரீவித்யான்னு சொல்லிட்டு ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட் பார்த்தேன். இவங்களுக்கு தூய்மை பணியாளர்கள் மேலே அந்த பாசம்லாம் கிடையாது, இவங்களுக்கு திமுக அரசு மேலே வெறுப்பு, அதனால தான் இப்படி பேசிட்டு இருக்காங்க. அடுப்பில் ஒலை வைக்கிறதுக்கு அடுத்த வீட்டில் நீ தீ பத்தைக்கலாம் அப்படின்னு சொல்கிற கேட்டகரியில் இருக்கக்கூடிய நீங்கள்லாம் இங்கே திமுக வெறுப்புனால நாங்கள் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலே இது திமுகவினுடைய வெறுப்பா? கொலை கற்பழிப்பு அதிகமாக நடக்குது, அதை தட்டி கேளுங்கள் அப்படின்னு சொல்கிறதும், கஞ்சா கள்ளச்சாராயம் அதிகமாக நடக்குது, இதை தட்டி கேளுங்க அப்படின்னு சொல்கிறதும், பெரிய அளவில் ஆக்சிடென்ட்ஸ், ரோடு சரியில்லை அப்படின்னு சொல்கிறது எல்லாமே நம்ம கொடுக்கக்கூடிய ரிக்வெஸ்ட். ஆளும் கட்சியாக இருக்கவங்களை பார்த்து தான் இதெல்லாம் கேட்க முடியும். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆளும் கட்சியாக இருந்த, இல்லாட்டி 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆளும் கட்சியாக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கொலை கற்பழிப்பெல்லாம் அதிகமாக இருக்குது, அண்ணா யூனிவர்சிட்டிலாம் நடந்து போக முடியல அப்படின்னு சொல்ல முடியுமா? என்னங்க லாஜிக் இது? சுத்தமாக புரியவே இல்லை. எந்த இடத்துலையுமே ஆளும் அரசாங்கத்தை குறை சொல்லிவிடக்கூடாது அப்படின்னு சொல்கிற ஒரு கூட்டம். அப்படி எத்தனை ரூபாடா வாங்கி தொலைச்சிங்க? அந்த ரூபாயை சொல்லுங்கடா, நாங்களாவது உங்களுக்கு க்ரௌட் ஃபண்டிங் போட்டாச்சு வாங்கி தந்துடுறோம், அதன் பிறகாவது உண்மையை பேசுங்கயா. மக்கள் அங்கே அவதிப்பட்டு இருக்காங்க, அடித்து மண்டை உடைச்சிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அவங்க சொல்கிறாங்க, வளர்மதி நிலவு மொழி அப்படிங்கிற அதில் அட்வொகேட்லாம் இருந்தாங்கல்ல, அவங்க சொல்கிறாங்க 20 பேர் சாரியும் போட்டுட்டு சுடிதாரும் போட்டுட்டு அவங்களுடைய நேம் பேட்ஜ் இல்லாமல் எங்களை வந்து அடிக்கிறாங்க. யார் அடித்தாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க அடித்தவங்க காவல்துறை அதிகாரிகளா, இல்லாட்டி ரவுடிகளா, இல்லாட்டி வேற யாருமா? எங்களுக்கு எதுவுமே தெரியல. எங்களை அடிச்சு இந்த கையை உடஞ்சிருச்சு, கை எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஒரு பெண்ணை அடித்து கையை உடைக்கிற அளவுக்கு நம்மகிட்ட அராஜகம். அதுவும் நீங்கள் ஏன் தூய்மை பணியாளர்கள் பக்கம் நின்று பேசுகிறீங்க? சேகர் பாபு அவர்கள் கேட்குறாருல, நீங்கள் ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பத்துக்கு சாபம் விடுகிறீர்கள். சாபம் விடுக்கவில்லை, சாபம் பலிக்கும். அந்த மக்களுடைய சாபம் கண்டிப்பாக பலிக்கும். அந்த மக்கள் ஏற்பட்டிருக்கக்கூடிய வலியும் வேதனையும் கண்டிப்பாக நீங்கள் அந்த மக்களுக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சுருந்தீங்கன்னா உங்களையும் வந்து சேரும், உங்களையும் உங்களுடைய குடும்பத்தை. இதெல்லாம் சொல்லக்கூடாது, பட் சொல்லாமல் நாங்கள் என்ன செய்ய? எங்களுக்கு வேறு வழி இல்லையே. எங்ககிட்ட 2 ஆப்ஷன் தான். ஒன்று நேரடியாக இப்படி வந்து வீடியோவில் பேசுறது, இன்னொன்று கடவுளே இவங்களெல்லாம் தண்டிச்சு கடவுளே அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கிறது. அவ்வளோதான். எங்ககிட்ட அதிகாரம் கிடையாது, எங்ககிட்ட கூடுதலான பணம் கிடையாது, எங்ககிட்ட அரசியல் செல்வாக்கு கிடையாது. அதனால் நீங்கள் அமுக்கிற உங்கள் அளவுக்கு எங்களால் எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிறது போது எங்ககிட்ட இருக்கிற ஆப்ஷன் தான் நாங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கோம்.
அந்த மக்களுக்கு இருந்த ஆப்ஷனை பயன்படுத்தினாங்க. நீதித்துறை நாங்கள் இல்லாட்டி நீதிமன்ற அவமதிப்பு வந்துவிடும் அப்படிங்கிறதுனால தான் உடனடியாக கலைத்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனை நீதிமன்றம் எவ்வளவு தீர்ப்புகளை கொடுத்திருக்கிறார்கள் சார்? ஒன்றுமே இல்லை சார். 10 மணிக்கு முன்னாடி பாரை திறக்கக்கூடாதுங்கிறது நீதிமன்றத்தினுடைய மிகப்பெரிய உத்தரவு. 12 மணின்னு சொன்னாங்க, மறுபடியும் 10 மணின்னு சொன்னாங்க. பார் கள்ளத்தனமாக இயங்கக்கூடிய பார் இருக்கக்கூடாதுன்னு சொன்னது நீதிமன்ற உத்தரவு. இன்னைக்கு இதெல்லாம் நடந்திருக்கா சார்? கனிம வளத்தை எடுக்கக்கூடாதுடா, 2 அடினா 2 அடி தான், அதுக்கு மேலே 1 இன்ச்சு கூட எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே 2 அடின்னு சொல்லிட்டு 20 அடி எடுத்துகிட்டு போகிறாங்க. இது நீதிமன்ற அவமதிப்பு கிடையாதா? இங்கெல்லாம் நீதிமன்ற அவமதிப்பு வராதது, திடீர்னு இவங்க அந்த ரிப்பன் மாளிகையில் வந்து போராட்டம் நடத்தின போது மட்டும் உங்களுக்கு என்ன வந்துருச்சு? அது நீதிமன்ற அவமதிப்பு அப்படின்னு சொன்னீங்களே. ஏய், நல்லா இருக்கே அவங்களுடைய அரசியல். ஒரு தலைவன் களத்தில் இருந்தான் அப்படின்னா அது சீமானவர்கள் மட்டும்தான். உடனே நான் சீமானுக்கு சொம்பு தூக்குறேன்லாம் சொல்லிடாதீங்க. வேறு எந்த தலைவன் இவ்வளவு நாளாக இவ்வளவு திடமாக அந்த இடத்துல வந்து போராட்டம் நடக்கக்கூடிய இடத்துல டே டு டே அங்கே போய் நிற்கிறது யாரு? சீமான் அவர்கள் அங்கே நிற்கிறாங்க, அரெஸ்ட் செய்யப்படுறாங்க. சீமான் அவர்களுடைய கார் வர்றதுக்கு முன்னாடி இங்கே அரெஸ்ட் செய்யப்பட்டவர்களை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி காவல்துறை அதிகாரிகள் ஸ்பீடாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அங்கே நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிகள் ரோட்டில் படுக்கிறாங்க. சீமான் அண்ணன் வரணும் அப்படின்னு சொன்னேன். அண்ணன் வந்துட்டாங்கன்னு ஒரு குரல் வருது. அதன் பிறகு அவர் வெளியில் வராரு. அவங்க கிட்ட ஒரு அம்மா பேசுகிறாங்க. பேசிகிட்டே இருக்கும்போது அந்த அம்மா மயங்கி விழுகிறாங்க. நம்ம வீட்டில் அம்மா நம்ம முன்னாடி மயங்கி விழுந்துட்டாங்கன்னா நம்ம நெஞ்சு பதறும். ஐயோ, அம்மாவுக்கு என்ன ஆச்சு? சாப்பிட்டாங்களா? தண்ணி குடிச்சாங்களா? பிபியா? சுகரா? அட்டாக்கா? என்னெல்லாமோ தோணும்ல மனசுக்குள்ள. ஒரு செகண்ட் வந்து போகும்ல அவங்களுடைய இழப்பு அப்படிங்கிறது. அப்போது அவங்க உண்மையிலேயே விழுந்த அம்மாவினுடைய வீட்லேயும் இதே மாதிரி ஒரு மகனோ மருமகனோ இல்லாட்டி கண்டிப்பாக பேரனோ பேத்தியோ யாராவது இருப்பாங்கல்ல. அதை பற்றி நாம தானே பேசி ஆகணும். நாங்கள் இதெல்லாம் பேச மாட்டோம். நீ இதெல்லாம் பற்றி பேசிட்டில நாங்கள் உன்னை கண்ணிங்க வச்சு நீ சாதி வெறியின் முத்திரை குத்தும். நீ குத்துறா, நீ குத்து. இதுக்கு மேலே என்ன குத்த போகிற? நீ சாதி வெறியன்னு சொல்லுவ, சங்கின்னு சொல்லுவ, இல்லாட்டி தம்பின்னு சொல்லுவ, இல்லாட்டி அணில் குஞ்சுகள்னு சொல்லுவ. இவ்வளோ தானே உன்னால் சொல்ல முடியும். இதுக்கு மேலே எதுவும் உன்னால் சொல்ல முடியாது. ஆனால் நாங்கள் சொல்கிறது உண்மையாக சில நபர்களுக்காகவது நீதி கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். அரசாங்கத்தை நல்லா செய்யுங்க. இன்னும் 4-6 மாதம் இருக்கு உங்களுக்கு. நல்லபடியான திட்டங்களை கொண்டு வாங்க. தூய்மை பணியாளர்கள் மாதிரி அடுத்ததாக வேற யாராவது போராடினாங்கன்னா என்ன செய்வீங்க? இன்னைக்கு அந்த தூய்மை பணியாளர்களை பார்க்க வந்த சாம்சங் தொழிலாளர்கள் கைது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி ஊடகம் செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். சாம்சங் ஊழியர்களை கூட கைது செய்யணும்னா இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியல. மோர் எமோஷன்ஸ் தான். பட் எமோஷன் இல்லாமல் இது எப்படி பேச முடியும்? நான் என்ன ஜடமா? இல்லை நான் என்ன நான் ரோபோட்டா? இல்லாட்டி நான் என்ன செய்தி வாசிப்பாளரா? நான் யூடியூபருங்க. எனக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, எனக்குன்னு ஒரு உயிர்ப்பு இருக்குது. அதனால் அப்படிலாம் உட்காந்து என்னால் சொல்ல முடியலை. அதனால தான் ரொம்ப ஓவராக இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. யாரையும் ஹர்ட் பண்ணுறதுக்காகவோ எந்த அரசியல் கட்சி தலைவர்களையோ அரசியல் கட்சியோ இல்லாட்டி அரசு அதிகாரிகளையோ ஹர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம் கிடையாது. ஆனால் என்னுடைய மக்கள், என்னுடைய சக ஊழியர்கள் இல்லாட்டி நாங்கள் எங்கள் தெருவை சுத்தம் செய்யக்கூடிய எங்களுடைய தெய்வங்கள் அங்கே அடியும் மிதியும் பட்டுட்டு இருக்கும்போது அதை சும்மா எங்களால் பார்த்துட்டு இருக்க முடியல அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் மட்டும்தான். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.